ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே பேசிட்டு வீட்டுக்கு வந்துருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ ரோட பார்க்கும்போது யாரோ நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவனுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதனால ஹீரோயினை சேஃபாக வீட்டுக்கு போக சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா வேகமாக நடந்து போயிருப்பான். பின்னாடியே அந்த அடியாட்களும் துரத்திட்டு வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவையும் பிடிச்சி அடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருந்திருப்பான். ஆனால் ஒருத்த மட்டும் சடக்குன்னு கத்திய சொருகிடுறான். அதனால பயங்கரமா ரத்தம் வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் தூரத்துல இருந்து இதை பார்த்துருப்பாங்க. அதனால பதறி போய் வேகமா அந்த இடத்துக்கு வரும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்கள காணும். ஐயோ எங்க போனாங்க அப்படின்னு சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு கார்ல வந்து நம்ம ஹீரோ ஏத்திட்டு இருக்காங்க. மிரண்டு போன நம்ம ஹீரோயினும் வேகமா அந்த காரை ஸ்டாப் பண்ணலான்னு வரா. ஆனா அது கிளம்புனதுமே பின்னாடி ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு வேகமா அதை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறா. அதே டைம்ல இந்த சைடு நம்ம லாயர் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டு பொண்ணும் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க ஆஃபீஸ்ல உட்காந்து ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாயர் ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்டு பொண்ணு வெஜ் கேக்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கா. அதெல்லாம் அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். இந்த மாதிரி ஹீரோவை கடத்திட்டாங்க, அவனை கத்தியெல்லாம் குத்திட்டாங்க, சீக்கிரமா வாங்க, நான் அந்த காரை தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பதறி போய் சொல்லவும் அவன் மிரண்டு போயிடுறான். ஐயோ அப்படின்னு வேகமா எந்திரிச்சு போங்க. பின்னாடி அந்த ஃப்ரெண்டு பொண்ணு போறா. நீ வர அந்த நானே பாத்துக்கிறேன்னதும் இங்க பாருங்க இப்போ இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நம்ம சீக்கிரமா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும்னு சொல்லி இந்த பொண்ணே பாத்தீங்கன்னா வண்டியை ஓட்டுறா. நம்ம லாயர் ஃப்ரெண்டும் உள்ள இருந்து அவனுடைய லேப்டாப் ஆக்சஸ் பண்ணி நம்ம ஹீரோ எங்க போயிட்டு இருக்கிறான் என்னாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவனை வந்து கார்ல தூக்கி போட்டிருக்காங்க இல்லையா, அவனுக்கு ரத்தம் வந்தாலுமே அதை எப்படியே நம்ம ஹீரோ மேனேஜ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்றான். அவன் பார்த்துக்கிட்டே மச்சான் எங்க இருக்கிறா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நாங்க உன்னை தேடி தான் வந்துட்டு இருக்கிறோம், நீ பதட்டப்படாம இரு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அந்த அடியாட்கள் வந்து இதை பார்த்துட்டாங்க. உடனே போனையும் பிடிங்கி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கார் பார்த்தீங்கன்னா வேகமா ஒரு பில்டிங்க்கு வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோ உள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ நல்ல வேலையா நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவளுடைய ஜூமிங் கண்ணை வச்சு இந்த இடத்தையும் பார்த்து அவளும் அப்படியே மெல்ல இந்த இடத்துக்கு வந்துடுறா. ஸோ இங்கே வந்ததுமே அப்படியே எட்டி பார்த்தா நம்ம ஹீரோவை உள்ள உட்கார வச்சிருக்காங்க. உடனே ஃப்ரெண்டு பையன் கிட்ட இதை பற்றி சொல்லிட, அவனும் நாங்கள் அங்கே தான் வந்துட்டு இருக்கோம், நீ என்ன பண்ணுறனா ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடு, அது மட்டும் இல்லாமல் நீ தனியாக எதுவும் செஞ்சு மாட்டிக்காத, நாங்கள் வந்துட்டோம் பக்கத்தில் அப்படின்னு அவனும் வேகமாக வந்துட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ரைவல் பையனை தான் காமிக்கிறாங்க. அவன் அவனுடைய அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான்ல. அப்போ அவன் என்ன பேசிட்டு இருக்கானா, இந்த மாதிரி ஹீரோயினுடைய வழியில குறுக்க வந்துட்டே இருந்தான், அதனால அவனுக்கு ஒரு தக்கம் பாடம் புகட்டுறதுக்காக நான் ஒரு லோக்கல் கேங்ஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னதுமே அவர் வந்து ஷாக் ஆகிட்டாரு. என்னடா பண்ணி வச்ச, உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த கேங்ஸ்டர் தான் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அவனை நாங்கள் பயமுறுத்துறதுக்காக பயங்கரமாக அடித்தோம், அவன் பதிலுக்கு அடித்தான், அதனால லைட்டாக கத்தியால் சொருகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட இங்கே இந்த ரைவல் வந்து ஷாக் ஆகிறான். என்னடா சொல்கிறீங்கன்ற மாதிரி, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் அவனை எங்கள் இடத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டோம், அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனை விட்டா வெளியில் வந்தால் பிரச்சனை ஆகிடும், அதனால பேசாமல் மொத்தமாக அவனை நான் முடிச்சிடுறேன், அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இதை வந்து இந்த ரைவல் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டான், பயங்கரமா ஷாக் ஆகிட்டான். உடனே அவனுடைய அப்பா போனை பிடுங்கி, டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவேன், ஒழுங்கு மரியாதையா இந்த பிரச்சனையை நீ தான் முடிக்கணும் அப்படின்னதும் அந்த ஆப்போசிட்ல பேசுற கேங்ஸ்டரும், என்ன தலைவரே மறந்துட்டீங்க போல, நம்ம எல்லாம் எவ்வளவு க்ளோஸா இருந்தோம், இப்ப பாருங்க சின்ன சின்ன வேலை எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது, ஸோ நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் கேட்ட கொஞ்சம் காசு அதிகமா தாங்க, இவனை இந்த இடத்துல முடிச்சிடுறேன், யாருக்கும் பிரச்சனை வராது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். உடனே நம்ம ரைவலுடைய அப்பாவும் பாத்தீங்கன்னா வேகமா அந்த அசிஸ்டண்டை கூப்பிட்டு, இங்க பாரு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அந்த கேங்ஸ்டர் வந்து அவனுடைய வேலையை கரெக்டா முடிக்கிறானா இல்லைனா என்ன பண்றான்றத பாக்குறது உன்னுடைய பொறுப்பு, அவன்கிட்ட போய் இவன் வேலை கொடுத்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி இவனுக்கும் 2 அடி. அதே சமயத்துல இந்த சைடு லாயர் ஃப்ரெண்டும் வந்துட்டான். ஸோ அவங்களும் இந்த இடத்துல பார்த்துட்டு போலீஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் இவங்களை எப்படியாவது நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், இல்லைனா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பார்த்துட்டு சைடில் பார்த்தா இந்த பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஃபாலோ பண்ணிவாங்க, இப்போ டைரக்டா பிளான் பி தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவை அடிச்சு போறதுக்காக தான் ரைவல் வந்து இவனுக்கு வேலையை கொடுத்துருப்பான். ஆனா இவனை பாத்தீங்கன்னா அந்த வேலை மட்டும் பண்ணா காசு அதிகமா கிடைக்காது இல்லையா, அதனால கத்தியால குத்தி லைட்டா ரத்தம் வர வச்சு கடைசியில ஹீரோவை போட்டு தள்ளினாதான் நிறைய காசு வரும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஹீரோவை கொலை பண்றதுக்கும் ரெடி ஆயிட்டாங்க. அதனால தண்ணிக்குள்ள முக்கிறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கண் முழிச்சு, இங்க பாருங்க உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், என்ன கொலை பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து 5 அப்படி கையை காமிக்கிறான். ஓ 50 லட்சமா அப்படின்னும் போது அவன் ஷாக் ஆகுறான். 50 லட்சமா, 5 லட்சம் அப்படின்னதும் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, நான் யூகாங் கம்பெனியோடைய ஓனர், ஸோ எனக்கு போய் 5 லட்சம்னு சொல்லிட்டு என்ன அவமானப்படுத்துறாங்க, இங்க பாரு நான் உனக்கு ஒரு டைரக்ட் டீலே விட்டுறேன், நான் உனக்கு 5 கோடி தரேன், நீயும் செட்டில், உன்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே செட்டில் ஆன மாதிரி, அதுக்கு பதிலா நீ என்ன இங்கிருந்து போக விடணும் அப்படின்னு சொன்னதுமே இவனுடைய அடியாட்கள்லாம் தலை சீக்கிரமா வெளியில வாங்கன்ற மாதிரி ஹீரோவுக்கு இப்ப மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கேங் இறங்கிட்டாங்க தெரியாதனமா.
வேணாமா, கொஞ்சம் விட்டு அவங்களே விட்டுருப்பாங்க. இப்போ இவங்க உள்ள வந்ததுனால சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோ அந்த தண்ணிக்குள்ள அடைச்சு போட்டு இவங்க கூட சண்டை போட ரெடியாக இவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதாவது பூச்சி மருந்து அடிக்கிறதும், அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இந்த கல்லை வச்சு எல்லாரும் மேலே அடிக்கிறதும், நம்ம லாயர் ஃப்ரெண்டு அவங்க கூட சண்டை போடுறதுமான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஃப்ரெண்டு பையன் நம்ம ஹீரோ எப்படியோ வெளியில் எடுத்துடுறான். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட்டிட்டு அங்கேருந்து வெளியில் போகிறான். ஆனால் அவங்களும் பின்னாடியே துரத்திட்டு வராங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் உள்ள காட்டுக்குள்ளே இறங்கிடுறாங்க. ஏன்னா போலீஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்கன்றதுக்காக. ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா விடாமல் துரத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இடத்துக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, இப்போ நான் என்ன நினச்சி கவலைப்படுறதை விட உன்னை நினச்சி தான் கவலைப்படணும். நீ இங்கேருந்து ஒளிஞ்சு நின்னுக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு சைடில் திரும்பி போகிறான். ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு பள்ளத்திலே விழுந்துட்டான். ஸோ இதை இந்த அடியாளும் பார்த்துட்றாங்க. உடனே அவங்களும் வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவை காணும். அவன் வந்து கீழே விழுந்துட்டான் போல. ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து விழுந்தா செத்து போயிருப்பான். ஸோ நம்ம எப்படியாவது அவனுடைய பாடியை தேடி எடுக்கணும், அப்போ தான் நமக்கு பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக போலீஸ்காரங்க வர்ற மாதிரியான சவுண்டு கேட்குது. அவ்வளோதான், மிரண்டு போன இவங்க நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், போகலாம் அப்படின்னு அங்கேருந்து ஓடிட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினை வந்து எட்டி பார்க்குறா. பார்த்தா ஹீரோவை காணும். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டுறா. ஐயோ ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு வேகமாக கீழே வந்து பார்க்குறான். ஆனால் எங்கேயுமே நம்ம ஹீரோவை காணும். அதே சமயத்தில் நம்ம அசிஸ்டண்ட் வந்து அந்த அப்பாவுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்க அவனுடைய பாடியை காணும், அவன் மேலே இருந்து கீழே விழுந்துட்டான், ஸோ செத்து போயிருப்பான்னு நினைக்கிறாங்க அப்படின்னதும் அவர் வந்து டென்ஷன் ஆகிட்டாரு. ஒரு வேலையை கூட அந்த கேங்ஸ்டர் வந்து ஒழுங்காக முடிக்க மாட்டான். ஸோ நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அந்த கேங்ஸ்டருக்கு நீ ஒரு பக்காவான வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னதும் இவனும் சரின்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தா கேங்ஸ்டரை போட்டு அடின்னு அடிச்சிருந்துருக்கிறான். அங்கே இருக்கிற எல்லா ஆட்களையும் ஒத்தால அந்த அசிஸ்டண்டே அடிச்சிட்டான் போல. என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு, நீ அவனுடைய உடம்ப உயிரோடவோ இல்லைனா பணமாக கொண்டு வருவையோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவனை கொண்டு வந்தால் தான் உனக்கு பேமெண்ட், இல்லைனா உனக்கு சங்கு தான், புரிஞ்சுதா? ஒழுங்காக அவனை தேடுங்க அப்படின்னு பயங்கரமாக அடிச்சு போட்டு மாசா அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த இடத்துக்கு போலீஸும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நாங்கள் தேடி பார்க்குறோம், நீங்கள் இங்கே இருந்தால் உங்களையும் ஒரு சைடு நாங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் ஸோ அடுத்த சீன்லேயே எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ நியூஸ் சேனலில் பார்த்தா எல்லாமே நம்ம ஹீரோக்காக இன்ஸ்டா இருக்குது. அதாவது ஹீரோ மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டதாகவும் பாடி கிடைக்கல, இன்னுமே தண்ணியோட தண்ணியாக கூட அடிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எங்கே போனா, நம்ம ஏன் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம போகணும் அப்படின்னதும் ஃப்ரெண்டு பையன் தான், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, கண்டிப்பாக ஹீரோ வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுவான், நீயா எதுவும் முடிவெடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கிறா. அந்த டைமில் தான் அவளுக்கு நம்ம ஹீரோ சொன்னது ஞாபகம் வந்திருக்கும். இந்த மாதிரி இப்போ என்ன நினச்சி கவலைப்படுறதை விட ஒன்று நினச்சி தான் கவலைப்படுவேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. அதனால இல்லை, இதுக்கு மேலே என்னால் இங்கே வெயிட் பண்ண முடியாது, நானும் போய் காட்டில் தேடணும் அப்படின்னு வேகமாக அங்கேருந்து ஓடி போகிறான் காட்டுக்கு. அதே சமயத்தில் இந்த ஃப்ரெண்டு பையனும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு ஒரு மெயில் வருது. ஏதோ ஒரு டீகோட் பண்ணுற மாதிரியான மெயில். அதில் நம்ம ஹீரோ உயிரோடு இருக்கான்றதை மட்டும் இவன் புரிஞ்சுக்கிறான். மெசேஜ் அனுப்ப இவ்வளோ நேரமாக நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு இவன் ஃபீல் பண்ணிட்டு வேகமாக இதை ஹீரோயின் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஓடி வந்து பார்த்தா ஹீரோயினை காணும். எங்கன்னா அவங்க வந்து காட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள வந்து தேட ஆரம்பிக்கிறான். ஹீரோ எங்கே போயிருப்பான் அப்படின்னு அவளுடைய இந்த சூப்பர் பவர் விசனை வச்சு தேடும்போது தூரத்தில் ஒரு மரத்தில் ரத்தக்கரை இருக்கிறதா பார்க்குறா. உடனே வேகமாக அந்த இடத்துக்கிட்ட வந்து செக் பண்ணி பார்த்தா ஆப்போசிட்டில் அந்த கேங்ஸ்டருடைய ஆளுங்களும் நம்ம ஹீரோ தான் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ யாரோ நம்ம ஹீரோயினுடைய வாயை பொத்துறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் போல. இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறாங்க. ஏதோ நம்ம ஹீரோ சீக்கிரட்டாக இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான். ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு வில்லேஜ் போல. எதுக்கு நீ என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அடிலாம் பட்டிருந்துச்சுல்ல. ஆமாம், என்ன நினச்சி நீ ரொம்பவே பயந்துட்ட போலையே அப்படின்னதும் அப்படிலாம் இல்லையே, நான் உனக்காக ஒர்க் பண்ணுறேன்ல அதனால தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி சமாளிக்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ இது எந்த இடம்னா நம்ம ஹீரோடைய இடம் தான். ஆனால் 20 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கிறான் போல. ஏன்னா அவனுடைய அம்மா அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ இங்கே வந்தால் இவனுக்கு அவனுடைய அம்மா ஞாபகம் வருன்றதுனால தான் வராமல் இருந்திருப்பான். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான் இல்லையா. இதுதான் நம்ம இப்போதைக்கு சேஃபாக இருக்கணும். அங்கே என்ன நடக்குது, எப்படி வந்து இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணுன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம செக்ரட்டரி காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப ஃபீல் ஆகிட்டான். இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இறந்துருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும், நீங்கள் கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது சீக்கிரட்டாக இருப்பீங்க அப்படின்னு ரொம்பவே வெக்ஸ் ஆகி நம்ம ஹீரோடைய ரூமுக்கு வரான். அப்போ அங்கேருந்து சீக்ரெட் ரூமுக்கு போகிற ஒரு கதவு இருக்கும்ல, இந்த கதவுலேருந்து தானே நீங்கள் அன்னைக்கு வந்தீங்க, அப்படிங்க என்ன இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பனில் தான் இருந்திருக்கும் போல. உள்ள ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குது. என்ன இது இவ்வளோ புக்காக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு புக்காக எடுத்து பார்க்கும்போது டக்குன்னு அந்த கதவு ஓப்பன் ஆகிடுது. அடா பாவமே, சீக்ரெட் கதவை இவ்வளோ ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ இவனு கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா. அவன் அப்படியே மெல்ல கீழே இறங்கி வரேன். அதே சமயத்தில் இங்கே கீழே இருக்கிற சீக்ரெட் பேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரனும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்
செகண்ட்குள்ள வந்து 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஜாலியாக அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு வராங்க. அந்த டைமில் நம்ம செக்ரட்டரி என்ட்ரி கொடுக்குறாரு. உடனே ஃப்ரெண்டுக்காரன் ஷாக் ஆகிட்டான். நீங்கள் எப்படிங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நானே என்னுடைய பாஸ் என்னுடைய ஹீரோ தொலைஞ்சிட்டான்னு நான் எவ்வளோ கவலையில் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் என்னன்னா உமா கொடுத்து விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கோச்சிக்கிட்டு போகிறாரு. இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் சமாதானப்படுத்துறதுக்காகவும் போகிறான். இப்போ அந்த வில்லேஜில் இருக்கிற வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும்தானே இருக்கிறாங்க. அதனால அந்த இடத்தையும் அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஜாலியாக பேசி க்ளீன் பண்ணுறது, அதுலேயும் ஹீரோடைய காயத்துக்கும் நம்ம ஹீரோயின் மருந்து போட்டு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ பார்க்குறான். ஆக்சுவலாக இது என்ன குரூப் ஃபோட்டோனா, ஹீரோடைய அம்மா வந்து நிறைய ஆர்ஃபனேஜுக்கு போவாங்க. அப்படி ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போகும்போது எடுத்த ஃபோட்டோ தான் அது. அதில் நம்ம ஹீரோயினும் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் உன்னுடைய அம்மாவா? இவங்களை நாங்கள் ஏஞ்சல் லேடின்னு கூப்பிடுவோம். இவங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்ட ஒரே லேடி இவங்க மட்டும்தான் அப்படின்னு அவங்க கூட நடந்த நினைவுகளை கொஞ்சம் ஷேர் பண்ணுறான். அதாவது ஹீரோடைய அம்மா மட்டும்தான் ஹீரோயினை, இங்கே பாரு, உனக்கு இருக்கிறது நோய் கிடையாது, உனக்கு இருக்கிறது ஒரு ஸ்பெஷலான டேலண்ட், அதை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும் சரியான்ற மாதிரி ரொம்ப ஆறுதலாக பேசியிருந்திருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவா அந்த ஃபோட்டோ வாங்கி சைடில் ஒரு பொண்ணை காமிச்சு, இவ்வளோ அசிங்கமாக இருக்கிற பொண்ணு நீ தானே அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறான். ஸோ 2 பேரும் அப்படியே ஜாலியாக பேசிட்டு இப்போ என்ன அடுத்தது ஷாப்பிங் தான். பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து அங்கே பயங்கரமாக ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாலியாக பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த டைமில் யாரோ ஒரு தாத்தா வந்து இவங்களை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்ததுமே இவங்க வேகமாக வந்து, எதுக்கு எங்களை ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா, எனக்கு இதுதான் ஹாபி, ஒருவேளை நீங்கள் 2 பேரும் இல்லீகல் அஃபேர் வச்சுருக்கீங்களா, அதனால தான் இந்த மாதிரி பயப்படுறீங்களா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அந்த இடத்த பார்க்குறான். அங்கே ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ இவனுக்கு மண்டையில் ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே அந்த தாத்தா கிட்ட பேசி, தாத்தா ரொம்பவே சூப்பராக எல்லா நிகழ்வுகளையும் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, உங்கள் ஃபோட்டோஸ்லாம் நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து வாங்கிட்டு வந்துருப்பான். அதாவது இந்த தாத்தாவுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது தான் ஹாபி போல. அடிக்கடி நிறைய ஃபோட்டோ எடுப்பார். அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மா இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவாங்கல்ல, அப்போ அவங்களையும் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அது மூலமாக ஏதாவது தடயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபோட்டோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இங்கே நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு கனவு வருது. அதாவது இவங்க ஏதோ காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன மாதிரியும். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பையன் ஆப்போசிட்ல வரான். அவனுடைய கண்ணெல்லாம் ப்ளூ கலர்ல இருக்குது. ஐயோ நீ ப்ளூ காப்ளினா அப்படின்னு பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கும் வெளியில எஃபெக்ட் தெரிய உடனே நம்ம ஹீரோ தான் வந்து எழுப்பி விடுறான். என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை யாரோ ஒருத்தங்க கனவுல வந்தாங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீ இப்போ எதுக்கு ரொம்பவே பயப்படுற, அதான் நான் இருக்கேன்ல, நல்லா தூங்கு சரியா அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் அப்படியே ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆகுது. ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அப்படியே தூங்கி இருந்திருப்பான். இவ்வளவு நேரம் நீ இப்படியா தூங்கி இருந்த அப்படின்னு ஹீரோ நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் கண் முழிக்கிறான். பார்த்தா ஹீரோயினை காணோம். ஐயோ எங்க போயிருப்பா அப்படின்னு பதற்றத்துல வெளியில வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து சைக்கிள் எடுத்துட்டு ரெடியா இருக்கிறாங்க. வா போலாமா ரைடு அப்படின்னு சொல்லிட. அப்புறம் என்ன 2 பேரும் ஜாலியா ரைட் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ ரொம்பவே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சி போயிருந்திருக்கும். அதனால ஒரு இடத்துல உட்காந்து அவங்களுடைய பழைய கதை, அவங்களுடைய எமோஷனலான விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி எமர்ஜென்சியா போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க அப்படின்னு வந்திருக்க. ஸோ நம்ம ஹீரோவும், நான் கெஸ் பண்ணது கரெக்ட் ஆயிடுச்சு, இனிமேல் தான் அவங்க என்னுடைய கேமை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ரைவலுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அவருக்கு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஆனா வெளியில காமிச்சிக்க மாட்டேங்கிறாரு. இந்த ரைவல் தான், அப்பா அதான் ஹீரோ செத்து போயிட்டான்ல, இனிமேல் இந்த கம்பெனி உங்களுக்கு தானே, இதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து அதெல்லாம் வெளியில காமிச்சிக்காம, இங்க பாரு நீ என்ன பண்றனா யூஎஸ்க்கு கிளம்பி போயிடு, இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வர நீ யூஎஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த போர்ட் மீட்டிங்க்கு அப்படியே நடந்து போறாங்க. கீழே இருக்கிற ஸ்டாஃப்லாம் இப்போ இந்த புது சேர்மனா மாற போற ரைவலுடைய அப்பாவுக்கு வணக்கம் வைக்க அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இந்த கிளீன் பண்றவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்க தான் ஃபீல் பண்ற மாதிரி நமக்கு தெரியுது. அதே சமயத்துல இங்க போர்ட் மீட்டிங்கும் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இப்போ ஹீரோ உயிரோட இல்ல, அடுத்த சேர்மனா நம்ம வந்து ரைவலுடைய அப்பாவை தான் சூஸ் பண்ணணும், ஏன்னா அவர் தான் இதுக்கு கரெக்டான ஆளு அப்படின்னு ரைவலுடைய அப்பாவை கோட் பண்ணிட்டு இருக்க. அவருக்கு மனசுக்குள்ள ஆனந்த சந்தோஷம். அந்த டைம்ல யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் என்ட்ரி கொடுக்குறான். பயங்கர மாசா சேர்மனா என்ட்ரி கொடுக்குறான். பக்கத்துலயே நம்ம ஹீரோயினும் அந்த செக்ரட்டரியும் இருக்கிறாரு. ஹீரோவை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பார்ட்டே முடிக்கிறாங்க. ஸோ செமையா இருந்துச்சுல. இதுக்கப்புறம் தான் அந்த நெக்லஸ் என்னாச்சு, உண்மைக்குமே அதை வந்து யார் எடுத்து இருந்திருப்பாங்க, ஒருவேளை அந்த ரைவலோடைய அப்பாவா இருப்பாரோ? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.